அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துதான் கிளிக் பண்ணி உள்ள வந்திருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆனா இதை பார்த்தா போஸ்ட் ஆபீஸ் வேலை மாதிரி தெரியலையே, இதுல வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இது நிரந்தரமான ஒரு போஸ்ட் ஆபீஸ் வேலை தான். இது ஸ்டாஃப் செலக்ஷன், அதாவது பாத்தீங்கன்னா ஆபீஸ் ஒர்க் மாதிரி இருக்கும் இது எல்லாமே. அந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு தான் இந்த போஸ்டிங் எல்லாம் எடுக்கிறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 2500 பிளஸ் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. இந்த வேலை எல்லாம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய லைஃப் செட்டில்டே ஆகும். அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே எல்லாமே ஹை சேலரி தான் இதுக்கு எல்லாமே கிடைக்கும். இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா தெளிவா துல்லியமா பார்க்கலாம். இது எப்படி அப்ளை பண்றது, ஓகேங்களா? என்னைக்கு க்ளோஸ் டேட்டு, எப்படி நம்ம பாத்தீங்கன்னாக்கா ஈஸியா இந்த வேலையை வாங்குறது, சம்பளம் என்ன, இதுக்கான பர் மந்த் சேலரி எவ்வளவு, போக போக இன்கிரிமெண்ட் சேலரி எவ்வளவு, இது எல்லா டீடைல்ஸுமே ஒன் பை ஒன்னா தெளிவா துல்லியமா பார்க்கலாம். சரிங்களா? எந்த வயசுல இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாமே பார்ப்போம். ஓகேங்களா? இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனல்ல பாக்குறீங்க, நம்ம வீடியோவா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் வேலை வாய்ப்புகள் வந்ததுன்னா கண்டிப்பா நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாதுன்றதுனாலதான் இந்த மாதிரி போஸ்ட் ஆபீஸ் வேலைகள்லாம் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அப்ளை பண்றதுக்கு காரணம். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது இதுல மென்ஷன் பண்றாங்க பாருங்க. இங்கே ஸ்டாஃப் செலக்ஷன், அதாவது பாத்தீங்கன்னா ஆபீஸ் ஒர்க்குக்காக தான் எல்லாருமே ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? நோட்டிபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி, ஓகேங்களா? டோட்டல் வேகன்சி டோட்டலா நமக்கு 2423 வேகன்சி அபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா ஒரு பவரா, ஓகேங்களா? பவர். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்ன்றது நிறைய பேர் கனவு. அதனால அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி, புதுசா இருக்கிறவங்க சரி, ஓகேங்களா? இதுல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிடலாம். புதுசா ஃப்ரெஷ்ஷா இப்பதான் நான் படிச்சு முடிச்சிருக்கேன்றவங்களும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்ததான் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். பகுதி நேர வேலையோ இல்ல கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான காலையில 10 மணிக்கு வேலைக்கு போனீங்க அப்படின்னா ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் வந்துடலாம். ஓகேங்களா? அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆஃப்லைன்லயோ எல்லாமே எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க இது எல்லாமே ஆன்லைன் பேஸ் தான். ஓகேங்களா? அடுத்ததான் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் இந்த மாசம் 2ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதனால அப்ளை பண்றதுக்கு நீங்க இந்நேரம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டேட் தெரியல அப்படின்னா இங்க நம்ம வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வருது, நோட்டிபிகேஷன் எல்லாம் இருக்குங்களா? இது ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 7 நாளைக்கு மேல ஆகுதுங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஜூன் 23. இந்த மாதத்தோட ஜூன் 23ஆம் தேதிக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. பேமெண்ட் 24 ஜூன் 24ஆம் தேதி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கரெக்ஷன், ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் நீங்க அப்ளை பண்ணதுல கரெக்ஷன் இருந்ததுன்னா ஜூன் 28ஆம் தேதியில கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்ததான் எக்ஸாம் ஜூலைல கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஐ போஸ்டிங்ன்றதுனால கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அபிஷியல் வெப்சைட், எந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணணும்னு கேட்பீங்க. இதை இருக்க பாருங்க, https://ssc gov.in. இதுதான் அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க எதுவா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னாக்க வேகன்சின்னு பார்த்தோம்னா நமக்கு 2423 வேகன்சி அபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இதுல மினிமம் நீங்க என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இல்லையா? மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணுங்க. அதற்கு மேல 12ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி, எத்தனை டிகிரி, என்ன வகையான டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்க இந்த வேலை வாய்ப்புகளுக்கு எல்லாம் எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிபிகேஷன் 10ஆம் வகுப்பு தான். ஓகேங்களா? அடுத்ததான் மல்டிபிள் ஜாப்ஸ் ரோல்ஸ். ஓகேங்களா? மல்டிபிள் ஜாப்ஸ் ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏன்னா டோட்டலா கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 12 வகையான போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன போஸ்டிங்ன்றத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததான் டிரான்ஸ்பரண்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அதாவது உங்களை செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 பேர் முன்னாடி தான் செலக்ஷன் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா மறைமுகமாகவோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. டைரக்டா இன்டர்வியூ பண்ணுவாங்க. நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஜாப் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்ததான்
ஆல் இந்தியா போஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கவர்மெண்டோட அலவன்சஸுமே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அப்ளை பண்ணுற லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்ப்போம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், கேண்டீன் அட்டெண்டர், அதாவது ஃபயர்மேன், டெக்னிக்கல் ஆப்ரேட்டர், ஸ்டோர் கீப்பர், ரிசர்ச் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஹெல்த் ஒர்க்கர், கிளர்க்கு, யூஸ் டிசின்ற ஒரு கேட்டகரியில் அந்த போஸ்டிங் எடுக்கிறாங்க. சப் எடிட்டர், லைப்ரரி லைப்ரரி அசிஸ்டன்ட், குக், ரேடியோகிராஃபர், ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇ, போட்டோகிராஃபர், ஸ்டெனோகிராஃபர், கோட் மாஸ்டர். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், இது எல்லாமே தேவைப்படுது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? இவ்வளவு போஸ்டிங் வந்து வேகன்ட் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாருங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எம்டிஎஸ், கேண்டீன் அட்டெண்டன்ட், ஃபயர்மேன், ஹெல்பர் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். 12ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜூனியர் கிளர்க்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஸ்டோர் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்லாம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டெக்னீஷியன் ஆப்ரேட்டர், ஜூனியர் இன்ஜினியர் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி முடிச்சிருக்கு அப்படின்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, ப்ரோக்ராமர், ரிசர்ச் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். போட்டோ கிராஜுவேட், ஓகேங்களா, போஸ்ட் கிராஜுவேட் அந்த போஸ்டிங் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபைசர் பிளஸ் ஹையர் ரிசர்ச் இந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 1/8/2020 அன்னைக்கு டேட் வரைக்கும் வந்து கால்குலேஷன் போடுவாங்க. சரிங்களா? உங்க டேட் ஆஃப் பர்த்ல இருந்து. அடுத்தது என்னென்ன போஸ்டிங்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 18ல இருந்து 27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து உங்களுடைய டேட்டை வந்து கால்குலேஷன் எப்படி போடுவாங்கன்றதை இங்க மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? அதை வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டியா இருக்கீங்கன்னா 5 வருஷம் வயது தளர்வு. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து 18லேருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா 5 வருஷம்னா 25லேருந்து 30 வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓபிசிக்கு ஓபிசினா அப்போ பிசி எம்பிசிலாம் நான் வரலையே, அப்போ வந்து எங்க கேட்டகரியில கேட்பீங்க. ஓபிசியில தான் பிசி, எம்பிசி, எஸ்சிஏ இது எல்லாமே வரும். ஓபிசி கேட்டகரியில தான். ஓகேங்களா? நீங்க பிசியா இருந்தாலும் சரி, எம்பிசியா இருந்தாலும் சரி, பிசியா இருந்தாலும் சரி, அது எல்லாமே நீங்க ஓபிசி தான் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 3 வருஷம் வயது தளர்வு. பிடபிள்யூ கேட்டகரியில வந்து 10 வருஷம் வயது தளர்வு. பிடபிள்யூ எஸ்சி எஸ்டியில வரீங்க அப்படின்னா 15 வருஷம் தளர்வு. ஓபிசி பிடபிள்யூல ஓபிசியில வரவங்க 13 வருஷம் வயது தளர்வு. எக்ஸ் சர்வீஸ்மேன் அஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து கிடையாது. நீங்க எந்த வயசுல வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், சிபிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஷேடோ பண்றது. ஓகேங்களா? எல்லாருமே குரூப் 4 குரூப் 2 எல்லாம் அட்டன் பண்ணிங்கன்னு தெரியும். அதாவது ஷேடோ பண்ற மாதிரி, அதுதான் வந்து 1 மார்க் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுல தான் நீங்க வந்து எக்ஸாம் எழுத போறீங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஓகேங்களா, கடைசியா நடக்க போது. இவ்வளவுதான் செலக்ஷன் ப்ராசஸே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க சென்டர். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ உமன்ஸ் எக்ஸ் சர்வீஸ் பண்ணி இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. ஜென்ரல் ஓபிசி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங் எது மூலியமாவும் நீங்க பேமெண்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி எப்படி நீங்க அப்ளை பண்றதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ற வீடியோஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம வந்து அப்ளை பண்ற வீடியோஸுமே கொடுத்துடுவோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு எல்லாரும் சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ, வெல்கம்.